சூர்யானோட கருப்பு திரைப்படத்தோட ரிலீசிங் டேட் பார்த்தினா அப்டேட் தாங்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அப்டேட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கருப்பு திரைப்படம் என்றைக்கு ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள், நான் பார்ப்பேன். ஸோ சூர்யானோட கருப்பு திரைப்படத்திலிருந்து இந்த பொங்கல் ஸ்பெஷலாக என்ன அப்டேட் கிடைக்கும் இப்படி சொல்லி தான் சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில் பெரிய கேள்வியாக போயிட்டு இருக்கு. நம்ம முந்தைய வீடியோஸில் சொன்ன மாதிரி தான் கருப்பு திரைப்படத்திலேருந்து 2 அப்டேட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று செகண்ட் சிங்கிள், இன்னொன்று தான் ரிலீசிங் டேட்டு. இதில் செகண்ட் சிங்கிளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் ரிலீசிங் டேட்டை பற்றி தான் பேசணும். ஸோ இந்த ஒரு தகவல் நம்ம சோர்ஸ் பீப்புள்கிட்ட இருந்தால் கிடச்சிருக்கு. சோர்ஸ் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, கருப்பு திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர்கிட்ட இருந்தால் இந்த ஒரு தகவல் அப்படிங்கிறது கிடச்சிச்சாமா. கருப்பு டீம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பொங்கல் ஸ்பெஷலாக நம்ம ரிலீசிங் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாம். Jan 21 அன்றைக்கி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற மணிக்கு பிளான் பண்ணலாம். அந்த மணிக்கு வந்து டீம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாமா. Jan 23 அன்றைக்கி ஆடி லஞ்சை வச்சிடலாம். இந்த அளவுக்கு வந்து இப்போ தான் அந்த டீம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அந்த மணிக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ வந்துட்டு அதை நம்ம சொல்லலாமா வேண்டாமா, இன்னும் வந்து தள்ளி போகலாமா, அந்த மணிக்கு வந்து டீம் யோசிச்சுட்டு இருக்காங்களா. இதற்கான முழுமையான காரணம் உங்கள் விஜயோடைய ஜனநாயகன் திரைப்படம் போஸ்ட்போன் ஆனது. இதற்கான விசாரணை அப்படிங்கிறது Jan 21 அன்றைக்கி வரப்போகுது. ஸோ Jan 21 அன்றைக்கி ரிலீஸ் ஆகலாம், இல்லை என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ என்ன நடக்க போகுது சொல்லி தெரியல. இதில் 23 அன்றைக்கி மங்காத்தா படம் வருது. மங்காத்தா படம் வருதுங்கிறனால நம்ம விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படம் இன்னும் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம இப்போ ரிலீசிங் டேட்டை சொல்லலாமா, ஏதாவது கிளாஷ் நடக்குமா? நம்ம சூர்யா அண்ணாவை பார்த்து தான் இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன, சூர்யா அண்ணாக்கு அவரோட ஃபேன்ஸ் யாரும் வந்து கிளாஷ்னு சொல்லி சண்டையில் இறங்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து சோலோ ரிலீஸை வந்து எதிர்பார்க்குறோம். நம்ம சூர்யா அண்ணா வந்து மனசு வச்சாருன்னா எப்போவே நம்ம வந்து சொல்லிடலாம். ஆனால் சூர்யா அண்ணாக்கு இதில் மனசு இல்லை. ஸோ அதனால் வெயிட் பண்ணலாம் அந்த மணிக்கு வந்து தான் சூர்யா அண்ணா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறதா இப்போ தகவல் அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ அதனால் இந்த பொங்கல் ஸ்பெஷலாக நமக்கு மேக்ஸிமம் ரிலீசிங் டேட் கிடைக்காது அந்த மணிக்கு அவர்கிட்டருந்து ஒன்று தான் தகவல் அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ இது தகவல் தான் மாற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆனால் ரிலீசிங் டேட் என்றைக்கு போகும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியல, சுத்தமாக நமக்கு வந்து தெரியல. ஸோ எதுக்கு இந்த மாதிரிலாம் நமக்கு நடக்குதுன்னு தெரில. தீபாவளிக்கே வர வேண்டியது, ஸோ சில பல ப்ரீ பிஸ்னஸ் பிரச்சனை போச்சு. பொங்கலுக்கு வர வேண்டியது 2 பெரிய படம் வருது, நம்ம நிறுத்திட்டு அதுக்கடுத்து பொங்கல் முடிஞ்ச பிறகு பண்ணலாம்னு நினச்சோம். பொங்கல் முடிஞ்ச பிறகு வந்தால் அந்த பொங்கலுக்கு வெளியே வர ஒரு பெரிய படம் தள்ளி போய் அது நமக்கு அடுத்த பிரச்சனையாக வந்து நிற்கிது. இப்படியே பிரச்சனையாக வந்துட்டு நின்றுட்டு இருக்குது. இந்த படத்தை எப்படியாவது ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணி ஆகணும். அங்கிட்டு சூர்யா 46 டீம் வேறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொல்லை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் மே மாதம் ரிலீஸ் பண்ணலாம் சொல்லி காத்திருக்கிறோம், நீங்கள் என்ன இப்படி வந்துட்டு நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க அந்த மணிக்கு, இவ்வளோ ப்ரெஷர் நடுவில். ஸோ ஒரு சூர்யா ஃபேனை உண்மையிலே ரொம்ப மன வருத்தத்துக்கு, ஒரு மன உளைச்சலுக்கு தான் வந்து ஆளாக்குறாங்க. அப்படி தான் வந்துட்டு சொல்லியே ஆகணும். ஸோ எவன் வந்தால் என்னன்னு சொல்லி நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு போகிறது தான் கரெக்டு. நம்ம அண்ணன் படம் வந்தால் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம், அவங்களோட ஹீரோட படம் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. இதில் என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. ஸோ அதனால் ரிலீஸ் பண்ணிடுறது எனக்கு என்னமோ பெட்டர் அப்படி தான் வந்துட்டு தோணுது. ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தெரியல, நம்ம காத்திருந்து தான் வந்து பார்த்தாலும். அதே மணிக்கு நமக்கு செகண்ட் சிங்கிள்க்கான அப்டேட் இந்த பொங்கல் ஸ்பெஷலாக கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து ரிலீசிங் டேட் சொன்னால் செகண்ட் சிங்கிள் கிடைக்காம கூட போகலாம். ஆனால் ரிலீசிங் டேட் சொல்லலைன்னா ஃபேன்ஸை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக வேண்டி கண்டிப்பாக செகண்ட் சிங்கிள் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த பொங்கல் ஸ்பெஷலாக செகண்ட் சிங்கிள் மட்டும்தான் கிடைக்கும், ரிலீசிங் டேட் கிடைக்காது. இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் தான் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.